அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் வெட்டினரி கவுன்சிலிங்கில் தேர்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடெக் கோர்சஸ்க்கான சீட்டு வந்து அலாட் ஆயிருந்தது. யார் யாருக்கெல்லாம் தேர்ட் ரவுண்டில் பிடெக் கோர்சஸ் அலாட் ஆயிருந்தோ எல்லா மாணவர்களையும் செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை பல்கலைக்கழகம் சென்னையில் வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த தேர்ட் ரவுண்டில் எந்த கட் ஆஃப் வரைக்கும் ஃபுட் டெக்னாலஜிக்கு எந்த ரேங்க் வரைக்கும் சீட்டு வந்து கடைசியாக கிடச்சிச்சு, டைரி டெக்னாலஜிக்கு எந்த கட் ஆஃபுக்கு எந்த ரேங்க் வரைக்கும் கடைசியாக சீட்டு கிடச்சிச்சு, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொலிட்ரி டெக்னாலஜிக்கு கடைசி கட் ஆஃப் கடைசி ரேங்க் எந்த கட் ஆஃப் வரைக்கும் ஒரு கம்யூனிட்டிலையும் கிடச்சிச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப கவனமாக கேட்டுக்கணும். இந்த 3வது ரவுண்டில் பிடெக் கோர்சஸ் ஃபுட் டெக்னாலஜி, பொலிட்ரி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி மட்டும் கிட்டத்தட்ட புதிதாக 142 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து அலாட் ஆகிருக்கு. ஒரு 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் சேஞ்ச் கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேம்பஸ் சேஞ்சுனா ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ண கேம்பஸ்லேருந்து வேறு கேம்பஸ் நான் மாறிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க 4 பேர். அதே போல் 11 பேருக்கு வந்து 7.5 ரிசர்வேஷனில் சீட் அலாட் ஆகிருக்கு. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனில் சீட் அலாட் ஆகிருக்கு. இந்த மாணவர்கள் கிடைச்ச மாணவர்கள் எல்லாருமே செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள்ளே நம்மளுடைய கால்நடை பல்கலைக்கழகத்தில் சென்னையில் மாதாவரத்தில் வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது அப்படியே அந்த ஓரமாக வச்சுருவோம் அந்த டாப்பிக்கை. இப்போ யாருக்கெல்லாம் இடங்கள் எந்த கட் ஆஃப் எந்த ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட் டெக்னாலஜியோட ரிப்போர்ட்டுங்க. ஃபுட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒசூர்லையும் கொடுவெளியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீட் அவைலபிலிட்டி இருக்குது. ஒரு 100 சீட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இதில் கடைசியாக கிடைச்ச கட் ஆஃப் பிசிக்கு 182 கட் ஆஃப்க்கும் ஓவரால் ரேங்கிங்கில் 855 ரேங்க் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடச்சிருக்கு. பிசிஎம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 178 கட் ஆஃப்க்கும் ஓவரால் ரேங்கிங்கில் 1258 ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 183 கட் ஆஃப்க்கும் 777 ஓவரால் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 181.5 கட் ஆஃப்க்கும் 917 ஓவரால் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. எஸ்சிஏக்கு 177.5 கட் ஆஃப் வரைக்கும், அதே போல் ஓவரால் ரேங்கிங்கில் 1318 ஓவரால் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. எஸ்டிக்கு 175.5 கட் ஆஃப் வரைக்கும் ஓவரால் ரேங்கிங்கில் 1483 ஓவரால் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. இது எல்லாமே கடைசியாக கிடைச்ச கட் ஆஃப், கடைசியாக கிடைச்ச ரேங்க். ஃபுட் டெக்னாலஜி படிக்கணும்னு நீங்கள் ஆசையோடு இருந்தீங்கன்னா மாணவர்கள் தேர்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சி காலேஜில் போய் சேர்றதை பொறுத்து தான் மீண்டும் இடங்கள் வருமா வராதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து சொல்ல முடியும். ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா டைரி டெக்னாலஜியை பார்த்திடலாம். டைரி டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் வெறும் 40 சீட்டு மட்டும்தான் நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது. இந்த 40 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, இப்போ அதனுடைய அந்த க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்கை பார்க்குறீங்க. ஓசியில் வந்து பார்த்தீங்கன்னா 186.5 கட் ஆஃப்க்கும் ஓவரால் ரேங்கிங்கில் 531 ஓவரால் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. பிசியில் 182.5 கட் ஆஃப்க்கும் ஓவரால் ரேங்கிங்கில் 812 ஓவரால் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. பிசிஎம்மில் 172.5 கட் ஆஃப் வரைக்கும், அதே போல் 1787 ஓவரால் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. அதே போல் எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 184 கட் ஆஃப் வரைக்கும் 692 ஓவரால் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு 184 கட் ஆஃப் வரைக்கும் 735 ஓவரால் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. எஸ்சிஏக்கு 181.5 கட் ஆஃப் வரைக்கும் 931 ஓவரால் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. இது எல்லாமே கடைசியாக கிடைச்ச கட் ஆஃப், கடைசியாக கிடைச்ச ரேங்கை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இது டைரி டெக்னாலஜியோட ரிப்போர்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்ரி டெக்னாலஜி, கோழின தொழில்நுட்பம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வெறும் 40 சீட்டு தான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசியில் 180.5 கட் ஆஃபுக்கும் ஓவரால் ரேங்கிங்கில் 986 ஓவரால் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. பிசிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 171.5 கட் ஆஃபுக்கும் ஓவரால் ரேங்கிங்கில் 1856 ஓவரால் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. எம்பிசியில் 180.5 கட் ஆஃப் வரைக்கும் 982 ஓவரால் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. எஸ்சியில் 180 கட் ஆஃப் வரைக்கும் 1077 ஓவரால் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. எஸ்சிஏல 179 கட் ஆஃப் வரைக்கும் 1163 ஓவரால் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோழின தொழில்நுட்பம், இந்த பொலிட்ரி டெக்னாலஜியோடைய ரிப்போர்ட்டுங்க. இப்போ நான் அந்த 3ஐயும் சொல்லிட்டேன். நமக்கு அடுத்த ரவுண்டில் சீட் அவைலபிலிட்டி வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஃபுட் டெக்னாலஜியோ இல்லை டைரி டெக்னாலஜியோ இல்லை பொலிட்ரி டெக்னாலஜியோ வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். ஏன் சொல்ல வரேன்னா 1ஆவது ரவுண்டில் 78 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலாட் ஆகிருக்கு. 78 பேருக்கு சீட் அலாட் ஆகிருக்கு. அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா 389 பேரை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க 1ஆவது ரவுண்டில். 2ஆவது ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 71 பேருக்கு வந்து சீட் அலாட் ஆகிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 318 பேரை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி தேர்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 142 பேருக்கு சீட் அலாட் ஆகிருக்கு. ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் யாரையுமே வைக்கலை. ஸோ மாணவர்கள் போய் சேர்றதை பொறுத்து இருக்குது. நிறைய பேர் சீட்டை எடுத்துகிட்டு 1ஆவது ரவுண்டு 2ஆவது ரவுண்டு அந்த டயத்துலலாம் போய் காலேஜில் சேராமல் போயிட்டாங்க. ஸோ தயவு செய்து நீங்கள் வந்து சேருங்க. சேராமல் போனீங்கன்னா அந்த சீட்டு அடுத்தடுத்த ரவுண்டில் நமக்கு நடத்த வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடெக்கோட இன்ஃபர்மேஷனு. நமக்கு வந்து பிபிஎஸ்சி அது வந்து பார்த்திங்கன்னா வெட்டினரி கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இன்னையோட 29ஆம் தேதி இன்னையோட எல்லாமே முடியுது.
இன்னும் இடங்கள் ஒருவேளை காலேஜில் போய் சேராமல் இருந்தாங்கன்னா அதெல்லாம் அடுத்தடுத்த அப்டேட்டில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு இந்த முக்கியமான ரிப்போர்ட்டை சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். இதே போல் இன்ஃபர்மேஷனுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பை.